ஆகஸ்ட் 8. ஸோ ஆகஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா குவைட் இந்தியா மூமெண்ட். 1942 பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து குவைட் இந்தியா மூமெண்ட் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் வந்து இந்தியா பூரா வந்து ஆர்கனைஸ் பண்ணார். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல் வந்து பண்ணார். ஸோ வேர்ல்டு வார் 2 டயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் அரேஞ்ச் பண்ணி பிரிட்டிஷ்காரங்க வந்து இதோட இந்தியாவில் வந்து ரூலிங் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இது வந்து மிக பெருசாக பண்ணார். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்லோகன் வந்து சொன்னார். டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து சொன்னார். இந்த ஸ்லோகன் வந்து உலகம் பூரா மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்லோகனாக மாறுச்சு. ஸோ இந்த நாள் வந்து வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேட் டே. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா சுமார் 41 வகையான பூனை வகைகள் இருக்குதா. இந்த மாதிரி பல விதமான பூனை வகைகள் வந்து நம்ம பாதுகாக்கணும். பூனை சில பேர் பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் வளர்ப்பாங்க. ஸோ அந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்களுக்கு வந்து அந்த பெட்டை வளர்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூனையை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அலிஷிப் டேங்கிறாங்க. ஸோ அலிஷிப்புங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ணுறது. ஒரு டீம் ஒர்க்காக வந்து இருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு படம் எடுக்கிறாங்க, எல்லாரும் ஒரு டீம் ஒர்க்கு சேர்ந்து தான் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி டீம் ஒர்க்கை சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த அலிஷிப் டே வந்து இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு ஆகஸ்ட் 8 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.